வணக்கம் அன்பு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலமான சிம்ம ராசி நேயர்களே. சிம்ம மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சிலருக்கு வேலை கிடைக்குங்க. அரசு வேலை கிடைக்கும், அரசோடைய பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் அரசாங்கத்தை எவ்வளோ காலங்கள்லாம் தேடி இருந்தீங்களோ அந்த சூழ்நிலை வந்து சேரும். நிறைய பேர் இது மாதிரி மாதங்களில் பிறந்தவங்க நல்ல எண்ணத்தை நிறைய எடுத்து போகணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கிறதுக்குள்ள முயற்சிகள் பண்ணணும். அது கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த நேரம் சிம்மராசினியர்கள் மிக மிக சிறப்பாக இருப்பார்கள். அத்தனையும் இருக்குது. ஆனால் அது அவங்க உண்மையான ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த சிறப்பை சொல்ல முடியும். ஆனால் அதிர்ஷ்டக்கார நேரம் தான் இது. உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஞானமும் சிந்தையும் நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேரோட தொடர்பும் இந்த நேரத்தில் இருக்கும். நின்று நிதானமாக செயல்படுகின்ற போது உங்களுக்கு சில இடையூறுகள் வரும். அந்த இடையெல்லாம் தூக்கி போட்டு நாட்டை என்ன நடக்கணும் அதை பாரு, இப்படி உங்களோட மனசு உங்களை போட்டியில் அழைச்சிட்டு போய் உங்களை உயர்த்தி கொண்டுட்டு போகிறத நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, நல்லா உணர்வீங்க. உங்களுக்கு உள்ளுர ஒரு உணர்வு இருக்குங்க. இப்போ இந்த 11 குரு சுக்கரன் இருக்கிறது உள் உணர்வை தோண்டும். இதுவரை நான் அசட்டுத்தனமாக இருந்துட்டேன், இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கா, இதெல்லாம் இப்படியெல்லாம் புரிஞ்சிக்கலாமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற நேரம் இது. அந்த ஆச்சரியத்துக்குள் தான் உங்களுடைய சில மெச்சூரிட்டி மைண்டே கிடைக்கும். சில பேருக்கு மெச்சூரிட்டி மைண்டே வராது. அதே தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான காலம் இது. ரொம்ப அன்பாக லவ்லியாக ஜாலியாக வாழறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எப்படி செய்தாலும் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ கோவப்படுற நேரமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் சரியாக நேசிக்கலை, சரியாக என்னை கவனிக்கலைன்னா ரெண்டு பேருக்கும் மனசில் போராட்டம் இருக்கும். அந்த நுட்பத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதக பிறப்பின்படி என்ன இருக்குது, 60 வயசு 70 வயசாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த மனைவி மீது பற்றுதல் அதிகமாக்கி விட்டுருவாங்க. அப்படி தான் ஆக்கும் இன்றைக்கி இருக்க நிலைமை. அது இந்த பற்றுதல் அதிகமாகும்போது அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதனால ஒருத்தர் வயசான காலத்தில் அழுவீங்க. 40 வயசுலேருந்து 50 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசுலேருந்து 60 வயசாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை என்பது இப்பொழுது இருக்கும். பாச உணர்வு, தன்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்யணும்னு ரெண்டு பேரும் போராடிக்கிட்டு ஒரு மனசு நல்லா இருக்கிற மனசையும் கெடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, சில பேருக்கு வந்து தன்னோட ஆடை எந்த இதுலையாவது மாட்டிக்கிறது, கிழியறது, இல்லை எங்கேயாவது கழட்டி போட்டு வேறு இடத்துல தேடுறது, அதனால் சண்டை சச்சரவு வர்றது, இதெல்லாம் பண்ணும். ஆடை மட்டும் இல்லை, கையில் வச்சுருக்க நோட்புக்காக இருந்தாலும் சரி, டைரியாக இருந்தாலும் சரி, பேனாவாக இருந்தாலும் சரி, இதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த சமூக ரீதியாக ஓடுகின்ற காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாட்டாதவர்கள் கூட பிரச்சனையில் மாட்டிடுவீங்க, மாட்ட வச்சிடும். ஏன் ஆவணி மாதம் வந்து மிக தலைச்சிறந்த மாதம். அந்த ஆவணி மாதத்தில் தான் இந்த செப்டம்பர் மாதம் வருது. இந்த செப்டம்பர் மாதத்தை பயணிக்கும்போது அந்த ஆவணியோடைய அற்புத விளையாட்டு இப்பொழுது நடக்கும். உங்களோட பயணத்தில் சிறப்பாக இருக்கும். அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டாலோ, உங்கள் தாய் தந்தையர்களுக்கு வழிபட்டாலோ, உங்கள் மூதாதையர்களுடைய கர்ம வினைக்காக இந்த தர்ப்பணம் செய்கிறாங்களே அது செய்வதோ, இல்லை அவர்களை நினைத்து மனதுக்குள் நீங்கள் வேண்டி அவங்களுக்கு ஏதாவது வயசானவங்களுக்கு உதவி செய்வதோ, இதை நீங்கள் செய்து வந்தால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பை தரும். அன்பின் நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நிறைய விஷயங்கள் சூட்சமங்கள் இருக்குது. இது அப்படியே பொதுவில் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை குறித்து கேட்கும்போது தான் அவங்களுக்கு தனியாக சொல்ல முடியும். ஏனென்றால் இது இப்போ இந்த நேரம்
அனுபவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பல விஷயங்களை சொல்ல முடியாது தவிப்பாங்க, பல விஷயங்களை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தவிப்பாங்க. சில பேர்கிட்ட சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டோமோ என்ன பயத்தில் உட்காந்துருப்பீங்க. இப்படிலாம் எடுத்து விட்டோம். அந்த ராகு 8 சனி இதெல்லாம் பிரச்சனையும் அப்படி உண்டு பண்ணோம். 2ல் இருக்கிற செவ்வாய், இந்த மாதம் வேறு நல்ல அற்புதமாக உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய மாதம். அன்பாலையும் அரவணைப்பாலையும் பிணைக்கப்படுற காலம் இது. இதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப டெக்னிக்காக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். உங்களுடைய அற்புதமான இந்த மாத பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான். பொதுவாக இந்த கோச்சாரம், நீங்கள் ஒரு வண்டி கிட்டக்கிட்ட இருந்தீங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க, இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கோச்சார பலனாக சொல்கிறோம். ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க, நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான்னெல்லாம் பிரித்து பார்க்குறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது தான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள். அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகத லிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல உச்சநிலைக்கு எடுத்து போகும். காரணம் ஏன் உத்தரகோச மங்கையை சொல்கிறேன்னா, அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில், சிவாலயம், விஷ்ணு ஆலயம். அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக அங்கே வச்சுருக்காங்க. அது ஒரு சிறப்பானது. நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது, ஆனாலும் அது சிறப்பு. ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதம், இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியா ராசிக்கும் அதே சிம்ம ராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியா ராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தினங்களாலும் எல்லா விஷயத்திலும் முடிக்கயிறை கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க. அதுபடி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம். ஆனால் இதில் என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள், உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்கன்னு சொல்கிறது தான். அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் யாருமே சூட்சமத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு குருவாக இருக்கணும், அவங்க எங்கிட்ட வரணும். அந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்தவங்களை பொறுத்த வரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.